Good afternoon, all. Today we are going to discuss about another important topic with respect to energy conservation. Okay, so static இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் with respect to GS3ல especially நமக்கு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, ஓவரால் எனர்ஜி டாபிக் அப்படின்னு வரும்போது the concern is with respect to எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம். ஓகே, தென் எனர்ஜி கன்சர்வேஷன், the next one is energy sustainability. Okay, so then energy efficiency. So இந்த நாலு aspectல தான் எனர்ஜி டாபிக் வந்து கிளாஸிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தென் அதர் கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம யூஸ்வலா பார்க்குற மாதிரி ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள். பட் வாட் எவர் த கிளாசிஃபிகேஷன், ஓகே, ஸோ ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் என்னவா இருந்தாலும் the ultimate objective எதை fulfill பண்றதா இருக்கும் அப்படின்னா with respect to energy security, conservation, sustainability and efficiency. Okay, so though these topics are various aspectsல பார்க்கறதா இருந்தாலும் பட் ஒன்னோட ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆகி தான் இருக்கும். ஓகே, டு சம் ஃபார்ம் ஆஃப் இப்போ ரீசெண்டா இந்த டாபிக் பார்க்கறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ரீசென்ட்லி தே passed a bill, that is an amendment bill, okay, with respect to energy conservation. Okay, Energy Conservation Act 2001 னு ஒன்று இருக்கு. அதுல வெரி ரீசென்ட்லி லோக்சபா bring some changes. ஸோ அது ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்டா இருந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்ததுதான். பட் ஓவரால் பார்க்கும்போது அது எதை ஃபோக்கஸ் பண்ணி போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இன் ஆர்டர் டு அச்சீவ் எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகே, ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பெனிஃபிட்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவைஸ் ஆகத்தான் செய்யும் மேக்ரோ பிக்சர்ல பார்க்கும்போது. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி இட் என்ஷூர்ஸ் ஆன் எனர்ஜி சஸ்டைனபிலிட்டி. ஸோ எனர்ஜி சஸ்டைனபிலிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரத்தான் போகுது, இல்லாட்டி அச்சீவ் பண்ணத்தான் போகும். அப்போ ஒன்னோட ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. பட் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க இன் ஆர்டர் டு அச்சீவ் எனர்ஜி செக்யூரிட்டி. கன்சர்வேஷனுக்கு ஒன்று, சஸ்டைனபிலிட்டிக்கு ஒன்று, எஃபிஷியன்சிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அந்த ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருந்தாலும் பட் ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி ரிஃபார்ம்ஸ் இன் தி எனர்ஜி செக்டர் அதை எதை நோக்கி போகும் அப்படின்னா இந்த நாலு அஸ்பெக்ட்ஸையும் சேர்ந்தாப்பி ஃபுல்ஃபில் பண்றது அதோட அல்டிமேட் கோலா இருக்கும். ஓகே, ஸோ அதுல வெரி ஸ்பெசிபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் தான். ஓகே, ஸோ எனர்ஜி கன்சர்வேஷனை பொறுத்தளவுக்கு வாட் ஆர் தி திங்ஸ் வி ஹாவ் டு அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ அபவுட் வாட் இஸ் மீன் பை எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகே, ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் பார்த்துடலாம். தென் அதோட இம்பார்ட்டன்ஸ் டெஃபினெட்லி. ஓகே, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இன் வாட் ஸ்பியர் டு தி எக்கனாமி ஆர் டு தி என்விரான்மெண்ட். ஸோ இந்த கன்சர்ன்ல அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கரண்ட் சினாரியோ அப்படின்னு வரும்போது எனர்ஜி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன ஸ்பியர்ல நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இல்லை என்ன ரெக்குயர்மெண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது மாதிரி பார்க்கணும். அதுல வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001 வாஸ் பிஹேவிங். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் அதை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுல என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பை மீன்ஸ் ஆஃப் பில் 2022 டிஸ்கஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அதுல வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வி கெட் ஃப்ரம் தட். ஓகே, ஸோ அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன. ஸோ என்னதான் இந்த எனர்ஜி அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருந்தாலும் இந்த பில்லுல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதர் தென் தட் சம் மோர் இஷ்யூஸையும் அவங்க டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் அப்படிங்கிற ஸ்பியர்லையும் பார்த்துட்டு தென் ஹவு டு ஸ்ட்ரென்தன் இட். ஸோ இதுதான் ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்பியர்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பட் ரொம்ப கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த ஒரு ரிஃபார்ம்ஸும் எனர்ஜியில பண்றதா இருந்தா இந்த நாலு அஸ்பெக்டே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் இஸ் மீன் பை எனர்ஜி கன்சர்வேஷன் தான். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் ஆஃப் யுவர் எனர்ஜி இன் சென்ஸ் how you are efficiently use your energy, any fuel இல்ல எலக்ட்ரிசிட்டியோ இதை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணி ஒரு இன்புட் தானே இது, இந்த இன்புட்டை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் அவுட்புட்டை நீங்க ஜென்ரேட் பண்றீங்க, how efficiently you are getting an output by using a limited amount of input அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஐடியா பிஹைண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன். நத்திங் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டினே அதை சொல்லுவாங்க.
ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டா இன்புட்டை யூஸ் பண்ணி அவுட்புட்டை எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் எடுக்கிறோமோ அதுதான் எனர்ஜி கன்சர்வேஷனுக்கான ஒன் ஆஃப் தி மீனிங் அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் an effort made to ensure that energy is used efficiently by either use less energy. ஓகே, ஸோ லெஸ் எனர்ஜி இன் சென்ஸ் இது எல்லாமே இண்டிவிஜுவலை நோக்கி தான் இருக்கு. இண்டிவிஜுவல்னா நம்ம யூஸ் பண்ற கன்சம்ஷன் பேட்டர்ன்லயும் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணக்கூடிய கன்சம்ஷன் பேட்டர்ன்லயும் இருக்கு, தென் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கன்சம்ஷன் பேட்டர்னும் இருக்கு. அந்த கன்சம்ஷன் பேட்டர்னை அஸ் அ இண்டிவிஜுவலாவோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனாவோ ஹவு யூ எஃபிஷியன்ட்லி ஹேண்டில் தோஸ் திங்ஸ். ஸோ அது சும்மா சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா, லைக் சுவிச்சிங் ஆஃப் யுவர் லைட்ஸ், ஸோ ஃபேன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதப்ப. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹவ் யூ ஆர் யூட்டிலைசிங் தி பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றதுனால உங்களோட கன்சம்ஷன் பேட்டர்ன்ல ஹவ் யூ ஆர் ஹேண்டில் தி எனர்ஜி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயமாவும் இதை நீங்க செய்யக்கூடியதா இருக்கிற பட்சத்துல அதைத்தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ மேக்ரோ லெவல்ல இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் எதை எடுத்துட்டு போகுது, எதுக்காக எடுத்துட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அச்சீவ் எனர்ஜி எஃபிஷியன்சி தான். ஓகே, ஸோ அப்போ இந்த எனர்ஜி எஃபிஷியன்சியும் எனர்ஜி கன்சர்வேஷனும் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டு அச்சீவ் சஸ்டைனபிள் எனர்ஜி தான். ஓகே, ஸோ அது இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இது இன்னும் அடுத்த ஃபர்தரா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்பியர்லயோ இல்லை ஒரு எக்கனாமிக் ஸ்பியர்லயோ பார்க்கும்போது அது எனர்ஜி செக்யூரிட்டியை இன்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஜஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் சர்டன் கன்சம்ஷன் பேட்டர்ன் இஃப் யூ ரெடியூஸ் தி எனர்ஜி கன்சம்ஷன் மீன்ஸ் such a thing lead to an energy efficiency. இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ஒரு எண்ட் கோலா எதுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னா சஸ்டைனபிள் எனர்ஜியை என்ஷூர் பண்றதுக்காண்டி அல்டிமேட்டா இது எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ டெஃபினட்டா என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி கன்சர்வேஷனுக்கும் ரெனியூபிள் நான் ரெனியூபிள் எனர்ஜில இந்த சோலார், பயோமாஸ், கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியான்லாம் சொல்றீங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நம்ம கன்சம்ஷன் பேட்டர்ன்லையும் ப்ரொடக்ஷன் மெக்கானிசத்துலையும் we want to bring some changes to ensure energy conservation. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? ஏன்னா ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது டைரக்டா அமெண்ட்மெண்ட் பில்ல போய் அப்ரோச் பண்றதை விட ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கிவ் அன் டெஃபினேஷன் அபவுட் எனர்ஜி கன்சர்வேஷன் கொடுத்துட்டு தென் வாட் ஆர் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வாட் ஆர் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது பெனிஃபிட்ஸ் தான். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் டியூ டு எனர்ஜி கன்சர்வேஷன். Okay, you can able to boost your economic growth, definitely. Okay, because energy is considered to be one of the vital input for the economic development. Okay, so அது ஒரு ரிசோர்ஸ் தானே. ஸோ அந்த ரிசோர்ஸ் இல்லாமல் you cannot able to go for an economic growth. அப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் எதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நத்திங் பட் இட் என்ஷூர்ஸ் ஆன் எக்கனாமிக் growth and at the same time it helps you to reduce the greenhouse gas emissions. Because the we all know that we are having certain issues with respect to greenhouse gas emission and global warming, climate change, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் இஸ் மஸ்ட். தோ ஜென்ரலைஸ்டா இருந்தாலும் பட் இந்த மாதிரி 1 or 2 பாயிண்ட்ஸ் நீங்க உங்களோட கொஸ்டின்ல எழுதும் போது இட் வில் கிவ் சம் குட் மார்க்ஸ். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு மிட்டிகேட் தி கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஸோ கிளைமேட் சேஞ்சை ரெடியூஸ் பண்ணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூசேஜ் ஆஃப் நான் ரெனியூபிள் சோர்சஸ் இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் ரெனியூபிள் எனர்ஜியோட கன்சம்ஷனை என்ன பண்ணும்னா இம்ப்ரூவைஸ் பண்ணி தரும் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் பேட்டர்னை நீங்க அப்சர்வ் பண்ணும் போது. ஏன்னா இந்தியாவில் இப்போதைக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 83% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எனர்ஜி எங்க இருந்து தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் யூட்டிலிட்டிஸ். ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஓவர் கம் பண்ணி ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டிபெண்டன்ஸ் ஆஃப் crude oil, then fossil fuels கம்மி பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் crude oil ரெக்யர்மெண்ட் எங்க இருந்து தான் வருது அப்படின்னா த்ரூ பை இம்போர்ட்னால தான் வருது. இதனால ஆகக்கூடிய செலவு மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 crores per year. அப்போ இம்போர்ட் டிபெண்டன்ஸை நீங்க குறைக்கிறீங்கனால இட் லீட் டு ஆன் எனர்ஜி செக்யூரிட்டி தான். ஏன்னா இந்தியா இஸ் அன் எனர்ஜி இம்போர்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ இன்சென்ஸ் ஃபியூவல்ல இருந்து கோல்ல இருந்து எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் யூ டு பேலன்ஸ் யுவர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். Okay, or maintain your balance of payment. So இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். ஜஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ், நத்திங் பட் சும்மா அதை என்ன பண்றோம்னா ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இது, ஒரு பூஸ்டர் தான். ஓகே, தென் அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் சினாரியோ என்னவா இருக்கு. ஸோ இந்தியா தான் த வேர்ல்டு 3rd largest எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர். ஓகே, ஸோ இந்தியா இட்ஸ் a global leading electricity producer.
ஓகே, ஒரு வருஷத்துக்கு நம்ம ஓவரால் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 392 ஜிகாவாட்ஸ். ஓகே, இன்டூ இட்ஸ் எலக்ட்ரிசிட்டி கிரிட் as per the data of 2021. ஓகே, ஸோ அது போக இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிஸ் என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இன்னைக்கு ட்ரமாண்டஸா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன் சென்ஸ் நம்ம 1947 வி ஒன்லி ப்ரொடியூஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னா 1362 மெகாவாட் தான். பட் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,71,722 மெகாவாட்ஸ் இருக்கு அப்ராக்சிமேட்லி. அதுல 70% ஆஃப் எனர்ஜி எது மூலமா தான் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மல் பேஸ்டு தான். தெர்மல் பேஸ்டு இன் சென்ஸ் கோல். ஓகே, ஸோ அதோட டோட்டல் கெப்பாசிட்டி தெர்மல் பார்த்தீங்கன்னா 60% இருக்கு, நியூக்ளியர் 2%, ரெனியூபிள் எனர்ஜி 38%. ஸோ இதுதான் எனர்ஜி ஷேர் ஆஃப் இந்தியா. ஓகே, இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு ரெடியூஸ் தி எனர்ஜி ஷேர் ஃப்ரம் தி தெர்மல் ரிசோர்சஸ். ஸோ தெர்மல் ரிசோர்ஸ்ல இருந்து எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணணும்னா வி வாண்ட் டு ஷிஃப்ட் டு இன் தி ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ ரெனியூபிள் எனர்ஜியோட ஷேரை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் அவர் குளோபல் கமிட்மெண்ட் அஸ் வெல் அஸ் இந்தியாஸ் ஐஎன்டிசி கமிட்மெண்ட் இன் தி குளோபல் ஸ்பீர். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியாவோட இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்ல இந்தியா தான் 4th லார்ஜஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி மார்க்கெட். ஓகே, இதையும் ஹார்னஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட பர்பஸ்ல இருக்கு. இன்சென்ஸ் நம்மளோட கமிட்மெண்ட். ஓகே, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல கொடுத்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதர் தன் கிளாஸ்கோ சமிட்ல இப்போ ரீசெண்டா ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஒன்று பண்ணிருக்கீங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் தான். பட் ஓவராலா என்னன்னா இதை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டியதான். இன்னெவிட்டபிள் இன்சென்ஸ் இந்த தெர்மலை நீங்க ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா கன்சர்வேஷனை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும். கன்சர்வேஷனை இம்ப்ரூவைஸ் பண்றதுங்கிறது நீங்க ரெடியூசிங் யுவர் எனர்ஜி கன்சம்ஷன் மட்டும் கிடையாது. யூ ஹாவ் டு கோ ஃபார் அன் ஆல்டர்னேட் ஃபியூவல் மெக்கானிசம். ஆல்டர்னேட் ஃபியூவல் மெக்கானிசம் அப்படிங்கிறது யூ வாண்ட் டு ஷிஃப்ட் ஃப்ரம் தி நான் ரெனியூவபிள் டு ரெனியூவபிள் எனர்ஜிக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகிற பட்சத்துல தான் இது என்ன பேசிஸ்ல நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷனுக்கான ட்ரூ மீனிங் எப்ப கிடைக்கும்னா இப்படித்தான். எப்ப கிடைக்கும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய எனர்ஜியை இன்னும் லெஸ்ஸா ப்ரொடியூஸ் பண்றது, இன்சென்ஸ் கன்சம்ஷனை குறைக்கிறது, அட் த சேம் டைம் ஆல்டர்னேட் ஃபியூவல் மெக்கானிசம்க்கு நீங்க ரீச் பண்றது. ஓகே, இது போக யூ ஆர் கிவிங் ஆன் கமிட்மெண்ட். ஓகே, ஆல்ரெடி வி அச்சீவ்டு 150 ஜிகாவாட்ஸ். கமிட்மெண்ட் என்ன 175 ஜிகாவாட்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் 150 ஜிகாவாட்ஸ் முடிச்சாச்சு பை நவம்பர் 2021. பை 2022 we said that we will complete 175 gigawatts by 2020 and we made a commitment in the Glasgow summit that we go to achieve 450 gigawatts by 2030. 450 gigawatts by means of renewable energy மூலமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வேற கொடுத்துருக்கோம். இந்த கமிட்மெண்ட்டையும் we want to fulfill. It is not only benefit for the global nations but India also benefit all because of this. அப்ப இந்த விஷயத்தையும் நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட பேசிக் கமிட்மெண்டா இருக்கு. ஓகே, அது போக குளோபல் ட்ரெண்டை பார்க்கும்போது இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்டென்சிட்டியில நம்மளோட கன்சம்ஷன் பேட்டர்ன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. இதையும் we have to take into considerations. அப்ப கரண்ட் சினாரியோவை பொறுத்தளவுக்கு நம்ம கன்சம்ஷன் பேட்டர்ன்ல என்ன இல்லை அப்படின்னா there is a lacking of energy conservation mechanism, not up to the global standard. And at the same time renewable energy consumption pattern விட நான் renewable energy consumption என்னவா இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதையும் we want to take it into consideration. And at the same time India is the largest global market for the renewable energy. ஸோ அதையும் நம்ம ஹார்னஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்சென்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காகவும் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன்ல we want to bring some changes. அது போக we giving on a global commitment that we want to produce 175, that is 450 gigawatts by 2030. அதை நம்ம fulfill பண்ண வேண்டியது இருக்கு. Then apart from that intensity of energy, that is energy intensity-ல நம்ம consumption patternல என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி லெவல்ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதையும் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எதுக்காக இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வேண்டிதான். ரெண்டு மேஜரா, ஒன்னு கன்சர்வேஷன் மெக்கானிசத்துல நீங்க எவ்வளவு தூரம் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணி கன்சர்வ் பண்றீங்க அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபியூவல் மெக்கானிசம் நீங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். இன்சென்ஸ் நான் ரெனியூவபிள்ல இருந்து ரெனியூவபிள் எனர்ஜி போறதுக்கான கமிட்மெண்ட்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி தரணும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் எது பண்ணுது அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் பண்ணுது. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2001ல போட்ட ஒன் ஆஃப் தி ஆக்ட். இந்த ஆக்ட் எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கிவ் ஆன் லீகல் ஃப்ரேம் ஒர்க். லீகல் ஃப்ரேம் ஒர்க்ங்கிறது சட்டம் மூலமா இயற்றப்பட்டதுனால இது லீகல் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு.
Apart from that, it create an institutional arrangement. Institutional arrangement அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் ஓவராலா என்ன பண்றாங்க அப்படின்னா, எனர்ஜி மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கு, எதெல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது யார் அப்படின்னா அந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ். ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் இன் சென்ஸ் எவ்வளோ இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்றோம் இல்லையா, 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் ஏசின்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் மெக்கானிசத்தை பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட கைடன்ஸோட மினிஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுது. அப்ப இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா இட் கிவ் ஒன் ஷேப், இட் கிவ் ஒன் கமிட்மெண்ட் டு தி டொமஸ்டிக் மார்க்கெட் ஆர் டு தி சொசைட்டி. என்ன இது கன்சர்ன்லன்னா ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணுது, இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணி தருது, ரெகுலேட்டரி மெக்கானிசம் என்ஷூர் பண்ணி தருது. Apart from that, it is giving a role to the central and state level to bring on energy efficiency in the country. Okay, then who are all the persons involved in this process? In sense, யாரெல்லாம் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, those who are consuming on energy in the large scale, like equipment, appliances, like நம்ம சொல்றோம் இல்லையா ஃபேன், டிவி, ஏசி, இதெல்லாம் அப்ளையன்சஸ் சொல்றோம். இது எல்லாத்துக்குமே ஸ்டார் ரேட்டிங் இன்னைக்கு இருக்கு. Then apart from that, green building னு சொல்லுவாங்க, how you are utilize the solar power plants, ஆர் டைடல் எது யூஸ் பண்றீங்களா, விண்ட் எனர்ஜி எடுத்து யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது. தென் இண்டஸ்ட்ரீஸ் எமிட் பண்ணக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் அந்த அளவுக்கு நம்ம ஆல்டர்னேட் ஃபியூவலை யூஸ் பண்ணி கன்சம்ஷன் பேட்டர்னை ரெடியூஸ் பண்ணியிருக்கோமா. சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அயன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட் எல்லாம் எது மூலமா கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆக்ட் மூலமா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள மினிமம் ஓவர் 100 kW ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்றாங்கனாலே அவங்க எல்லாருமே எதுக்குள்ள வந்துருவாங்கன்னா இந்த கன்சர்வேஷன் ஆக்டுக்குள்ள வந்துருவாங்க. இது எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001ல இருக்கிறது. இதோட சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன, நத்திங் பட் டு ஸ்டாண்டர்டைஸ் தி எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ வேரியஸ் எனர்ஜி கன்சம்ஷன் எக்யூப்மெண்ட்ஸோ சிஸ்டம்ஸோ இண்டஸ்ட்ரீஸோ இல்ல சம் பில்டிங்ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கன்சம்ஷன் பேட்டர்ன்ல எனர்ஜி கன்சர்வேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது, இன்க்ளூடிங் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களை எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறாங்க. அந்த கமிட்மெண்ட்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஸ், தட் இஸ் டெசிக்னேட்டட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுபடி என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர் பேட் ஸ்கீம், பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் ட்ரேட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்னன்னு. ஸோ அது மூலமா என்னன்னா ஒவ்வொரு கேட்டகரியா இண்டஸ்ட்ரீஸை பிரிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணி ஆகணும்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் மெக்கானிசத்துலயும் சம் கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும் பேஸ்ட் ஆன் தி எனர்ஜி கன்சர்வேஷன் கைட்லைன்ஸ். இதெல்லாம் நம்ம உள்ள போய் ரீச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஆக்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் அடுத்த விஷயம் என்ன பண்றாங்கன்னா இன்கேஸ் இப்ப கொடுத்த கமிட்மெண்ட்டை யார் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்சென்ஸ் இவ்வளவு எனர்ஜி தான் நீங்க கன்சியூம் பண்ணணும். இந்த எனர்ஜி கன்சியூம் பண்றதுல இருந்து நீங்க இன்க்ரீஸ் ஆகி அதிகமா பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும்போது மேக்சிமமா நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கும், எனர்ஜி மார்க்கெட் ஆர் கிரெடிட் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி லெஸ் ப்ரொடியூஸ் பண்ணி லெஸ் எனர்ஜி கன்சம்ஷன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தே கன்சியூம் ஆன் லெஸ் எனர்ஜி. அதே சைட்ல இன்னொரு சைடு என்ன பண்றாங்கன்னா அனதர் கம்பெனி ப்ரொடியூசர் ஆன் ஓவர் கன்சம்ஷன். ஓகே, ஸோ கொடுத்த லிமிட்டை விட ஒரு 100 மெகாவாட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த 100 மெகாவாட்டுக்கு மேல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அதுக்கு கீழே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 90 மெகாவாட் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, மிச்சம் 10 மெகாவாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 மெகாவாட் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிபிகேட்டா வச்சுக்கலாம். ஓகே, இந்த சர்டிபிகேட் என்னன்னா எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட் இவங்களுக்கு இந்த 10 மெகாவாட் கொடுப்பாங்க. அந்த 10 மெகாவாட் எனர்ஜி சர்டிபிகேட் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் ட்ரேட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். இதுல ஒரு கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் இருக்கும்னா யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி இதுவும் ஒரு மார்க்கெட். இந்த கம்பெனி என்ன பண்ணுது, என்கிட்ட 10 மெகாவாட் ஆஃப் சர்டிபிகேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக் வச்சுக்கோங்க, ஒரு 10 லேக் ருபீஸ்க்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு கோட் பண்றாங்க. அப்படின்னா இந்த அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி ஒரு 110 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 10 மெகாவாட் என்னன்னா அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா இல்ல பெனாலிட்டி அப்படின்னா இந்த 10 மெகாவாட் இருக்கு இல்லையா, அதிகம் கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறவர் இங்க எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காருல, இந்த எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட் என்ன பண்ணணும்னா இவர் பை பண்ணி வச்சிருக்கணும். இதுதான் இவருக்கான கமிட்மெண்ட்.
ஓகே, ஸோ எனர்ஜி ட்ரேடிங் மார்க்கெட் ஒன்று கிரியேட் பண்ணி தருது இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட். ஸோ கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறவருக்கு ஒரு இன்சென்டிவும், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண தட் இஸ் யூஸ் பண்ணவே எனர்ஜியை கன்சியூம் பண்ண ஒருத்தருக்கு பெனால்ட்டியும் எது மூலமா இம்போஸ் பண்றாங்கன்னா இந்த எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் ட்ரேட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த ஸ்கீம் டீடைல்டா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இப்போ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஓவரால் கோர் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் மூலமா என்னன்னா இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், இவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி. அப்போ இவங்களுக்கும் என்ன கமிட்மெண்ட் வரும் அப்படின்னா, இனிமேல் அடுத்து வரக்கூடிய எனர்ஜி கன்சம்ஷன்ல நம்ம கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்ல கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வரும். இவங்களுக்கு என்னன்னா இது ஒரு இன்சென்டிவ். ஸோ இன்னும் நம்ம அதிகமா பண்ணும்போது அதிகமான இன்சென்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இட் இஸ் அன் வின் வின் சிச்சுவேஷன். ஓகே, அப்போ எனர்ஜி கன்சம்ஷன்லயும் ஒரு ரெகுலேஷனை கொண்டு வர்றாங்க, ஒரு டிசிப்ளினை கொண்டு வர்றாங்க. அது மூலமா இந்த தெர்மல் பவர் யூஸ் பண்றதுனால ஆகக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ரெனியூவபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது கிரியேட் பண்ணுது. அப்ப இது ஒரு மெக்கானிசம் இவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி தந்திருக்கிறது. அடுத்து புட்டிங் அண்ட் இம்போர்ட் பேரியர். இம்போர்ட் பேரியர் இன் சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்ளையன்சஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் டு இந்தியா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேன் இட் இஸ் மேட் ஃப்ரம் சைனா. ஓகே, இந்த ஃபேன் என்னவா இருக்கும்னா அப்ளையன்சஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்லுவோம். இந்த ஃபேன் என்ன பண்ணிருக்கணும்னா அந்த அப்ளையன்சஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வரல அப்படின்னா அதை நம்ம இம்போர்ட் பண்றதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றாங்க. அதுக்கான பெர்மிஷன் இந்த ஆக்ட் கொடுக்குது. இன்கேஸ் ஒருவேளை நீங்க வயலேட் பண்றீங்கன்னா இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்க மேல அண்ட் பெனால்ட்டியா ஒரு 10 lakh rupees இம்போஸ் பண்ணுவாங்க. அது போக அடிஷனல் பெனால்ட்டி 10,000 ஃபார் ஈச் டே ஆஃப் அஃபென்ஸ் கண்டினியூஸ். இது இப்ப இருக்கக்கூடிய பெனால்ட்டி. இதுல சம் சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் யாருக்கும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் தி கவர்மெண்ட் ஏஜென்சி அண்ட் கார்பரேட் ஆர் கம்பெனிஸ்க்கு நடுவில் வருது அப்படின்னா, ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு சப்போஸ் ஒரு கம்பெனி மேல ஒரு பெனால்ட்டி இம்போஸ் பண்றாங்கன்னா அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்கிற பட்சத்துல அதுக்கான ட்ரிபுனல் ஒன்று செட் பண்ணி தர்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். அதை தாண்டி இந்த எனர்ஜி கன்சர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனல் பார்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான். இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எந்த ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணாங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் மூலமா தான் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இட் வாஸ் டு டேக் த ரோல் ஆஃப் டெவலப்பிங் பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டு ரெடியூசிங் தி எனர்ஜி இன்டென்சிட்டி. ஓகே, பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ரெடியூசிங் தி எனர்ஜி இன்டென்சிட்டி ஆஃப் தி இந்தியன் எக்கானமி. ஸோ இன்டென்சிட்டியை என்ன பண்ணி தரணும்னா ரெடியூஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷனை செட் பண்ணி தரணும். அதுதான் இதோட அல்டிமேட் கோல். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது டிசிசின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும். அது போக டெசிக்னேட்டட் ஏஜென்சிஸ் இவங்களோடலாம் கோஆர்டினேஷன் வச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபுல்ஃபில் தி கோல் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட். ஸோ இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மேபி இது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கறதா இருந்தாலும் பிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியை பத்தி. ஸோ இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஓன்லி ரெக்கமெண்ட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு த நார்ம்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த கன்சம்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, 100 kW அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த எனர்ஜி கன்சம்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க தான் ரெக்கமெண்டேட்டரி பாடி. யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, எஸ்பெஷலி டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட்னு சொல்றேன் இல்லையா, இதுக்கான ப்ரொவிஷனை ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான். அண்ட் அட் த சேம் டைம் இட் ஓன்லி ரிலீஸ் அண்ட் கைட்லைன்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் கிரீன் பில்டிங்னு சொல்லுவாங்க. கிரீன் பில்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஹீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வாட்டர் ஹீட்டர் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அந்த வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி மூலமா ப்ரொடியூஸ் பண்ணாம பை மீன்ஸ் ஆஃப் சோலார் பிளான்ட் மூலமா அந்த வாட்டர் ஹீட்டரை நீங்க பண்ணிடுறீங்க அப்படின்னா அது ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சி பில். அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன பண்றேன் ஒரு சோடியம் லேம்போ அதெல்லாம் இல்லாம ஒரு எல்இடி லேம்புக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னா அது ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் மெக்கானிசம். ஸோ அந்த மாதிரி கைட்லைன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ அது இவங்களோட அல்டிமேட் கோல். Other than that, they create an awareness and disseminate information for efficient use of energy and its conservation. இது அவங்களோட கோல். And promote innovative financing support system for any energy efficiency startups
இல்ல எம்எஸ்எம்இ செக்டார், ஸோ ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்க இருக்காங்கிற பட்சத்துல அவங்களுக்கான ஹெல்ப் பண்றாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ரோல் ஆஃப் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோடது. மேபி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லாட்டினாலும் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது யூஸ் ஆகும். ஆனால் பட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்களோட ரோல் வந்து இன்னவிட்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள். இன்சென்ஸ் நீங்க கண்டிப்பா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல எழுதி ஆகணும், ஆன்சர் பேப்பர். தென் அடுத்து இவங்களோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது, ஏன் கம்போசிஷனை பர்டிகுலரா மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கம்போசிஷன்ல தே பிரிங் சம் அமெண்ட்மெண்ட் இன் தி 2022. யூஸ்வலா இந்த கம்போசிஷன்ல மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 20 to 26 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதுல ஒரு 6 செக்ரட்டரியேட்ஸ் இருப்பாங்க for 6 departments. Okay. Then apart from the representatives of regulatory authorities such as Central Electricity Authority னு ஒரு பாடி இருக்கு. Bureau of Indian Standards, இவங்க தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் BAS மார்க்னு சொல்லுவோம் இல்லையா அது. Then apart from that 4 members representing industries and consumers. இது ஓவரால் கம்போசிஷன் ஆஃப் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. பட் இந்த பர்டிகுலர் 2022 அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா, இந்த பில்லில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 20 to 26ல இருந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா, they just try to democratize the institution. Democratize the institution in sense they get more number of peoples into the energy efficiency body, BE. இது மூலமா என்ன கிடைக்கும்னா அடிஷனல் இன்புட் கிடைக்கும். அடிஷனல் இன்புட் கிடைக்கிறது போக அதிகப்படியான ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒப்பீனியன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டெட் ஆஃப் 6 செக்ரட்டரியேட்ஸ்க்கு பதிலாக 12 செக்ரட்டரியேட்ஸை இதுல இன்க்ளூட் பண்றாங்க. அது போக 7 members who representing industries and கன்சியூமர்ஸ். இதுக்கு முன்னாடி 4 members இருந்தாங்களா, இப்போ 7 members இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கிவ் மோர் ரெப்ரசன்டேஷன் ஃபார் தி other members and other stakeholders. எதுக்கான பெனிஃபிட் அப்படின்னா, it will give you get more benefits. In sense, இன்புட் மூலமா அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அது இந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன். அதனால இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட கவர்னிங் கவுன்சில நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து கொண்டு வந்த சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா கொண்டு வந்த சேஞ்சஸ் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆப்ளிகேஷன் கிடையாது. ஆப்ளிகேஷன் இன் சென்ஸ் கட்டாயம் கிடையாது. எதை யூஸ் பண்றதுக்கு அப்படின்னா, நான் ஃபாசல் ஃபியூவல்ஸ் லைக் கிரீன் எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் சோலார், விண்ட் எனர்ஜி, இல்ல பயோமாஸ் எனர்ஜி, இல்ல கிரீன் ஹைட்ரஜன், இல்ல கிரீன் அமோனியா ஃபார் ஃபீட் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ், இன் சென்ஸ் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கெல்லாம் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, பட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எதை யூஸ் பண்ணி ஆகணும்னா நான் ஃபாசல் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். யார் அப்படின்னா, அந்த டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ் சொல்றோம். எதுல அப்படின்னா, அவங்களோட எனர்ஜி கன்சம்ஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி கன்சம்ஷன் பேட்டர்ன்ல இன்ஸ்டெட் ஆஃப் நான் ஃபாசல் ஃபியூவல்ஸ்க்கு பதிலா ஃபாசல் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணி ஆகும். ஓகே, ஸோ எனர்ஜி கன்சம்ஷன்ல நான் ஃபாசல் ஃபியூவல்ஸ்க்கு பதிலா இதுதான் நான் ஃபாசல் ஃபியூவல்ஸ்ங்கிறது ரெனியூபிள் எனர்ஜி தான். ஓகே, அதை யூஸ் பண்ணி ஆகணும். அது போக இன்னும் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதுல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் மைனிங், ஸ்டீல், சிமெண்ட், டெக்ஸ்டைல், கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ், டிரான்ஸ்போர்ட் செக்டர்ஸ், ரயில்வேஸ், தென் அதர் கமர்ஷியல் பில்டிங் அஸ் வெல் அஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங். இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி இது ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா ரெசிடென்ஷியல் பில்டிங்கிறது. தென் ஸ்பெசிஃபைட் இன் தி ஷெட்யூல். இன் கேஸ் நீங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா 10 lakh rupees ஃபைன் சார்ஜ் பண்ணணும். அது போக அடிஷனல் பெனாலிட்டி என்னன்னா, அப்போ 10,000 per day சொன்னோமா, அது கிடையாது. இப்போ எவ்வளவு தூரம் யூஸ் பண்றீங்களோ அதை விட அப் டு த ட்வைஸ் த பிரைஸ் ஆஃப் ஆயில் ஈக்குவலன்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க கன்சியூம் பண்றீங்கன்னா அதை நீங்க பே பண்ணி ஆகணும். ஓகே, 10,000 அப்படிங்கிறது யூனிஃபார்மா இருக்கு இல்லையா, இது பேஸ்ட் ஆன் தி கன்சம்ஷன் பேஸ்ல இருக்கு. ஸோ இதை நீங்க பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். அடுத்து கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பேட் ஸ்கீம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த பேட் ஸ்கீம்ல சில சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே, அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை விட பெட்டரான ஒரு ட்ரேடிங் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும். லைக் கைண்ட் ஆஃப் யூரோப்ல இருக்கிற மாதிரியோ இல்ல சைனால இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரேடிங் சர்வீஸ் மாதிரியோ இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். அதனால இந்த கார்பன் சர்டிபிகேட், கிரெடிட் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் பெட்டரா ரிஃபைன் பண்றாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் எதுல செட் பண்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வராங்க. தென் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் கோட் ஃபார் பில்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் பில்டிங்ஸ் சொல்றோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த கிரீன் பில்டிங் கமிட்மெண்ட் எதுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் தி கமர்ஷியல் பில்டிங்ஸ். ஓகே, கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் சொல்றாங்க. லார்ஜ் ரெசிடென்ஷியல் பில்டிங் இன் சென்ஸ் ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ்லயும் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா, எனர்ஜி கன்சர்வேஷன் கோடை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் நத்திங் பட் large residential building also they want to go for green building certification.
ஸோ கிரீன் பில்டிங் சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுங்கிறது நத்திங் பட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எல்இடி பல்ப்ஸ், தென் சோலார் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் மெக்கானிசம் தான். ஸோ அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் கோட்ல யாரையும் மேஜரா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லார்ஜ் ரெசிடென்ஷியல் பில்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். ஓகே, அடுத்த ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எங்க மட்டும்தான் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எக்யூப்மெண்ட் அண்ட் அப்ளையன்சஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இன்சென்ஸ் அதர் செக்டார்ஸையும் இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. எதையும்னா வெஹிக்கிள்ஸையும் இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா விச் ஆர் டிஃபைன்ட் அண்டர் வெஹிக்கிள் அண்டர் தி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் அண்ட் வெசல்ஸ் அண்டர் ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ். ஸோ இவங்களே எதை ஃபாலோ பண்ணி ஆகணும்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட். எதுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் பில்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே, ஸோ அது போக ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது ஒரு 10 lakh rupees இவங்க மேலேயும் ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இன்சென்ஸ் ஆப்ளிகேஷன் ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ், இன்சென்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி, அப்பார்ட் ஃப்ரம் தட் பயோமாஸ், அதர் தென் தட் கிரீன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். செகண்ட் சேஞ்சஸ் மேஜரா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் பில்டிங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மூணாவது கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இதுல வெஹிக்கிள்ஸ் கவர் ஆகாது. பட் இந்த பர்டிகுலர் பில்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வெஹிக்கிள்ஸ் விச் ஆர் கம் அண்டர் தி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988, தென் ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ், இவங்க எல்லாத்தையுமே எதுக்குள்ள கவர் பண்ணிட்டாங்கன்னா இதுக்குள்ள கவர் பண்ணிருக்காங்க. இது 3 ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ். தென் கார்பன் மார்க்கெட் ஸ்கீம், ட்ரேடிங் மார்க்கெட் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் பேட் ஸ்கீம். தென் இந்த ஆக்ட் யாருக்கும் பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுக்கும் இந்த பவர் கொடுக்குது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனாலிட்டிஸ் இம்போஸ் பண்றதுக்கான பவர். ஸோ இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022. ஸோ இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இதனால. ஓகே, ஸோ இதனால வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் இட் வில் இன்க்ரீஸ் தி இந்தியாஸ் டிமாண்ட் ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்ளிகேஷன் கிடையாது. கம்பல்சரியா நீங்க எனர்ஜி ஷேர்ல நான் ஃபாசில் ஃபியூவல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது கமிட்மெண்ட் கிடையாது. இப்போ நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். அப்படி ஃபுல்ஃபில் பண்றதா இருந்தா கண்டிப்பா ரெனியூவபிள் எனர்ஜி மார்க்கெட்டோட ஸ்கோப் என்னவாகும்னா வைடன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது ஒரு மேஜர் பெனிஃபிட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ mandate தி இண்டஸ்ட்ரீஸ் டு பை ரெனியூவபிள் எனர்ஜி டைரக்ட்லி. ஸோ இது ஒரு ரெண்டுமே ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் த அமெண்ட்மெண்ட் எதை ஃபெசிலிட்டேட் பண்ணி தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ப்ரொடியூசிங் மோர் நம்பர் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சச் அஸ் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, தென் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸை எமிட் பண்றவங்க. ஸோ இவங்களோட ஆல்டர்னேட் ஃபியூவலா எதை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரீன் ஹைட்ரஜனை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றாங்க. அது போக கிரீன் அமோனியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதனால எது கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் ரெனியூவபிள் சோர்சஸ் அதோட இம்ப்ரூவைஸ் ஆகும். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி கிரீன் ஹவுஸ் கேசஸோட எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது போக இதுல எது மேண்டேட்டரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோமாஸ் யூசேஜும் அதிகமா இருக்கு. பயோமாஸ் யூசேஜ் இன் சென்ஸ் நத்திங் பட் something an outcome of solid waste management. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ண சொல்லி ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அப்போ கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை உங்களால மேனேஜ் பண்றதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்கும். அது போக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பன்ல இருக்கு. ஸோ அர்பன் மார்க்கெட்ல இருக்கிறனால இந்த முனிசிபல் பாடிஸ் என்ன பண்றாங்கன்னா இப்போ வெரி ரீசென்ட்லி இந்த சாலிட் வேஸ்ட் பயோமாஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா யாருக்கு ஒரு ரெவன்யூ வரும் அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ்க்கு ஒரு ரெவன்யூ வரும். ஸோ அது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். ஸோ அது போக இந்தியாவில் ரீசெண்டாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மார்க்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கோம். இது எதுக்கான ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா COP26 கமிட்மெண்ட். இன்சென்ஸ் கிளாஸ்கோ கமிட்மெண்ட்க்கு இது ஒரு முன்னோடியா இருக்கும். வாட் இஸ் த கிளாஸ்கோ கமிட்மெண்ட் அப்படின்னா இதுதான் இந்த கிளாஸ்கோ கமிட்மெண்ட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we try to increase our non-fossil energy capacity to 500 gigawatts by 2030. 50% of India's energy demand via renewable energy sources. Reduce the carbon intensity of Indian economy by 45%.
reduce total projected carbon emission by 1 billion tons by 2021 to 2030, achieve target of net zero carbon emission by 2070. So இதெல்லாம் various global commitments what we are given in the COP26 commitment at Glasgow. So இதெல்லாம் நீங்க fulfill பண்ணி ஆகணும் அப்படின்னா you want to bring some changes in the energy conservation. Other we try to introduce it. Then apart from that நம்ம ரீசெண்டா சொன்னோம் இல்லையா ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இதுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி. ஓகே, ஒரு கோடி 1,20,000 crores வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்மளால சேவ் பண்ண முடியும் பை 2030. அது போக எனர்ஜி கன்சம்ஷன்ல எவ்வளவு நம்மளால லெஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 300 பில்லியன் யூனிட்ஸ் நம்மளால கம்மி பண்ண முடியும். So it is considered to be one of the innovative mechanism in the energy conservation, or one of the major milestone. So இதெல்லாம் அதோட benefits. Then other than that பாத்தீங்கன்னா it giving a large finance revenue. எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கார்பன் மார்க்கெட்டை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதுல ஒரு கிளியர் அவுட்கம் கிடைக்கும். வாட் இஸ் த இன்புட் இட் இஸ் கம்மிங், வாட் இஸ் த அவுட்புட் ஆர் கோயிங், எவ்வளவு நமக்கு எனர்ஜி கன்சம்ஷனால இருக்கக்கூடிய மிச்சம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை இது ஃபெசிலிட்டேட் பண்ணி தரும். அதுபோக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்போர்ட் ஆஃப் ஃபியூவல் அண்ட் கோலோட இதை ரெடியூஸ் பண்ணி தரும். ஸோ வி கேன் ஏபிள் டு அச்சீவ் அவர் செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, ஸோ 24% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ரெடியூஸ் பண்ணும் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்ல அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வேரியஸ் பெனிஃபிட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இஃப் வி மூவ் ஆன் டு தி எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2022. ஸோ இப்போ இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வர பட்சத்துல அப்ப இதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்னென்னவா இருக்கும், இன்சென்ஸ் இந்த பில்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் டேக் டு ஒன் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். ஏன்னா ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க, இன்சென்ஸ் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ அந்த கமிட்மெண்ட்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னா ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி ஆகணும். ஆல் ஆஃப் த சடன் வி ஆல் நோ தட் வி ஆர் இன் தி இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன். ஓகே, எக்கனாமிக் சிச்சுவேஷன் இஸ் அண்டர் தி டீப் கிரைசிஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்போ நீங்க எனர்ஜி கன்சம்ஷன் ஆர் கன்சர்வேஷனை நீங்க ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரீஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுல ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாகும். ஒருவேளை கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா கார்பன் ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வாங்கி ஆகணும், அதுக்கான காஸ்ட் தேவைப்படுது. அதையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா பெனால்ட்டி பே பண்ணி ஆகணும். தென் அது போக வெஹிக்கிள்ஸ்ன்னு ஒன்று சொல்லியாச்சு. வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி புவர் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் அவங்களுக்கான ஒரு ரெவன்யூ சரியா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் சைடு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் தேவைப்படும். ஸோ அதை பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் யாருக்கு வந்துருது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கார்பரேஷன்ஸ்க்கும் வந்துருது. ஸோ அதை வி ஹவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன். Then apart from that price parity ன்னு சொல்லுவோம். ஸோ price parity in sense யூஸ்வலா ஒரு நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காஸ்ட்டும் ஒரு ஃபாசில் ஃபியூவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காஸ்ட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு நான் ஃபாசில் ஃபியூவல்ஸை ப்ரொக்யூர் பண்றதுக்கான காஸ்ட்டும் ஒரு ஃபாசில் ஃபியூவலை ப்ரொக்யூர் பண்றதுக்கான காஸ்ட்டும் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோலோ இல்ல ஒரு ஃபியூவல் மூலமாவோ நான் எடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிக்கான காஸ்ட் $1 வச்சுக்கலாம். பட் இதே இது நான் ரெனியூபிள் எனர்ஜினால பண்ணக்கூடியதுக்கான காஸ்ட் $4 வச்சா அப்போ ப்ரிஃபரபிளி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா பிரைஸ் பேரிட்டிங்கிற ஒரு விஷயத்த மினிமைஸ் பண்ணி ஆகணும், இன்சென்ஸ் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும். அது இதுல இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் சொல்றோம் இல்லையா, இந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ல மேக்ஸிமம் எவ்வளவு 95% ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் எது மூலமா தான் பண்றோம் அப்படின்னா கிரே ஹைட்ரஜன் மூலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நத்திங் பட் யூ ஆர் செப்பரேட்டிங் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ரம் தி ஆக்சிஜன். ஓகே, வாட்டர்ல இருந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா. அதுக்கான எனர்ஜி எங்க இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து தான் எடுத்துக்கிறோம். இதை நீங்க கிரீன் ஹைட்ரஜனா மாத்தணும் அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜனா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல கிரீன் ஹைட்ரஜனா மாத்தணும்னா இது நத்திங் பட் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது சோலார் மூலமாவோ இல்ல டைடல் மூலமாவோ இல்ல விண்டு மூலமாவோ நீங்க ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜியை வச்சு ஹைட்ரஜனை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி அது மூலமா ப்ரொடியூஸ் பண்றது கிரீன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. கோல் மூலமாவோ இல்ல அதர் ஃபாசில் ஃபியூவல்ஸ் மூலமாவோ நீங்க எனர்ஜியை பிரிச்சு எடுக்கிறீங்க. தட் இஸ் ஹைட்ரஜனை இஃப் யூ ஆர் செப்பரேட்டிங் மீன்ஸ் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் கிரீன் ஹைட்ரஜன்.
இப்போ ஓவரால் கிரே ஹைட்ரஜன் தான் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல ப்ரிவலண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்சென்ஸ் 95%. ஆல் ஆஃப் த சடன் நம்ம கிரீன் ஹைட்ரஜனுக்கு மாறுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அது ஒரு மேஜர் issue with respect to India, and at the same time we are having only poor research and development. Not compared with other developed countries, we are only having minimal amount of share in the research and development in order to strengthen the electrolysis process of separating hydrogen from the oxygen. Okay, அப்போ hydrogen spaceல we want to spend more amount of money. அப்போ all of the sudden shift ஆகிறது அப்படிங்கிறது it is not an easy task. தென் அது போக எதை நம்ம பெருசா மேஜரா அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் கூலிங் நீட்ஸ் லைக் ஏசிஸ் இருக்கும் இல்லையா, ஏர் கண்டிஷனர்ஸ், தென் ரெஃப்ரிஜரன்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்சம்ஷன் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் யூசிங் ஏசிஸ். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் நிறைய தேவைப்படுது. அது போக ப்ரிசர்வேஷன்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபியூச்சர் கூலிங் நீட்ஸ்னு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும். பட் இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்ல இதை அட்ரஸ் பண்ணால் ஸோ இதெல்லாம் தே ஹாவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன். எது மூலமா அப்படின்னா சம் ஸ்ட்ரென்தனிங் மெக்கானிசம் மூலமா. அப்போ இங்கே நமக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிருது. இப்போ இந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டை நீங்க ஓவர் கம் பண்ணி ஆகணும்னா கவர்மெண்ட் ஹாஸ் டு கிவ் அன் அடிக்குவேட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். இது நமக்கு இருக்கக்கூடிய வே ஃபார்வர்ட். ஸோ அடிக்குவேட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது மூலமா ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இந்த பிரைஸ் பேரிட்டியை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷனை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும். யார் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும்னா கண்டிப்பா டு தி டிஸ்காம் கம்பெனிஸ் இவங்களுக்கான கமிட்மெண்ட்ல பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ பிரைஸ் பேரிட்டியை ரெடியூஸ் பண்ண வேண்டிய ரோல் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோடது. டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு அசிஸ்ட் ஃபண்ட். ஸோ இது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். ஓகே, தென் கிரீன் ஹைட்ரஜனை பொறுத்த அளவுக்கு இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா we have to spend more number of amount in the R&D development. ஸோ இதெல்லாம் லிமிடேஷன்ஸை வச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய திங்ஸ். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் ஆல் த அதர் திங்ஸ் we have to do அப்படின்னு வரும்போது இங்கே தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஃபீசிபிலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும். தென் ஹைட்ரஜனை வந்து வயபிளா மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ஓகே பிட்வீன் $3 to $5 தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல பிரைஸ் பேரிட்டி நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னா $1 per kg நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இட் சீம்ஸ் டு பி ஃபினான்ஷியலி வயபிள். ஸோ இதுக்கான ஸ்டெப்பை யார் தான் எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் தான் எடுத்தாங்க. தென் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் பயோமாஸ். சப்ளை ஆஃப் பயோமாஸை பொறுத்தளவுக்கு நேஷனல் கேபிட்டல் ரீஜியன்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மஸ்ட் தே ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் பயோமாஸ் இன் டு தேர் எனர்ஜி ஷேர். இது அவங்களுக்கான கமிட்மெண்ட். ஆனா இது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோமாஸ் பெல்லட்ஸ் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, சப்ளை இஷ்யூஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் பயோமாஸ் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. அப்ப லார்ஜ் ஸ்கேல் பயோமாஸ் இண்டஸ்ட்ரீஸை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது யாரோடது அப்படின்னா கவர்மெண்டோட கமிட்மெண்ட். ஸோ இது அவங்க ஹேவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஹேவ் டு கிவ் அன் ரைட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் அண்ட் பாலிசி சப்போர்ட். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிற பட்சத்துல. தென் அதர் தென் தட் கார்பன் மார்க்கெட் அப்படின்னு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஸ் ஸ்கீமை நீங்க ரீயூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெட்டரான ஸ்கீம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தா யூ ஹாவ் டு அடாப்ட் சம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்ஸ் எனர்ஜி ட்ரேடிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த குளோபல் பெஞ்ச்மார்க் ஸ்டேட். ஸோ இதை நம்ம அடாப்ட் பண்றது மூலமா இருக்கக்கூடிய இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அட்ரஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வாட் வி ஹாவ் டு டேக் இட் இன்டு கன்சிடரேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன்ல சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஓவரால் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென் பை எனர்ஜி கன்சர்வேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் ஆஃப் யுவர் எனர்ஜி கன்சம்ஷன் பேட்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். வெரி ஸ்பெசிஃபிக் அதோட மேஜர் இம்பார்ட்டன்ஸ்ன்னு வரும்போது நான் ரெனியூபிள் எனர்ஜியோட சோர்ஸை கம்மி பண்றது மூலமாகவும் ரெனியூபிள் எனர்ஜியோட சோர்ஸை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்றது மூலமாகவும் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் அதர் தென் தட் இந்தியா இஸ் அன் மேஜர் தெர்மல் பவர் பிளான்ட் சப்போர்ட்டிங் கண்ட்ரி. ஓகே, ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் மூலமா தான் எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக ஃபியூவல்ல வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க எனர்ஜி கன்சர்வேஷன் பண்றது மூலமா இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அது மூலமா எனர்ஜி
எஃபிஷியன்சி இம்ப்ரூவைஸ் ஆகும். எனர்ஜி எஃபிஷியன்சி மூலமா எனர்ஜி சஸ்டைனபிலிட்டி கிடைக்கும். எனர்ஜி சஸ்டைனபிலிட்டி மூலமா எனர்ஜி செக்யூரிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். தென் இந்தியாவோட கரண்ட் சினாரியோ என்னங்கிறதையும் அட்ரஸ் பண்ணோம். பண்ணிட்டு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் பார்த்தோம். அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட்ல முக்கியமா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டடி பண்ணோம். அது பிலிம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், மெயின்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பில்ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் யூசிங் ஆன் நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ நான் ஃபாசில் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. கார்பன் மார்க்கெட்டை, யூனிஃபார்ம் கார்பன் கிரெடிட் மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது கமிட்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் பில்டிங்ஸை மட்டும்தான் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸையும் இன்க்ளூட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸ் கிடையாது, இந்த இதுல வெஹிக்கிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுக்கு பெனாலிட்டி இம்போஸ் பண்றதுக்கான பவரும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். இந்த லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் ஹேவிங் அப்படிங்கறது நம்ம அட்ரஸ் பண்ணோம். இன்சென்ஸ் வாட் ஆர் ஆல் த இனிஷியேட்டிவ்ஸ் வி ஆர் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் அப்படின்னா அடிக்குவேட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அடிக்குவேட் R&D டெவலப்மெண்ட் வேணும். அது போக பிரைஸ் பேரிட்டியை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி தரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யறது மூலமா எது இம்ப்ரூவைஸ் ஆகும்னு சொல்றோம், இந்த எனர்ஜி கன்சர்வேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றோம். ஓவரால் எனர்ஜி கன்சர்வேஷன் டாபிக்னு ஒண்ணு கேட்டாலும் இதுதான் ஆன்சரு. இல்ல பர்டிகுலரா எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இல்ல பில் என்ன பண்ணும் அப்படிங்கறத கேட்டாலும் இதுதான் ஆன்சர். டெஃபினட்டா எனர்ஜில இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வெரி ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின்ஸ் எனர்ஜியில கேட்கணுங்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற பட்சத்துல இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அவங்க கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் டாபிக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த கிளாஸஸ்ல ஐ வில் ட்ரை டு டேக் சம் சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸ்ல அதை நான் பண்றேன். ஓகே, வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டாபிக்ஸ் இருந்துச்சு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல அதை எடுத்துறேன். ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். ஸோ வெரி தேங்க்யூ ஃபார் ஆல்.